அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இந்த காலையிலிருந்து சாயந்தரம் வரை கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் அவர் செய்வார். விசுவாசிங்க, நம்புங்க, தேவனை தேடுங்க. அது என்ன காரியம் இருந்தாலும் அவரை பாதத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவரும் காயிற காரியத்தில் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொன்று எப்படின்னா, கர்த்தர்கிட்ட எப்பொழுதும் சமாதானமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியோடு நீங்கள் இருந்து பாருங்கள். அப்படி எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அது உங்களை விட்டு வெளியே போயிடும். இன்றைக்கி கூட நம்ம ஒரு வசனத்தில் வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து பார்க்குறோம். சங்கீதம் 9:10 பாருங்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகின்றவர்களை நீர் கைவிடுவதில்லை. அதனாலே நாமத்தை அறிந்தவர்களே உம்மை நம்பியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, அவர் தேடுகிறவர்கள் அவர் கைவிட மாட்டார். நீங்கள் தேடினீங்கன்னா அவரை கைவிடவே மாட்டார் உங்களை. அவரோட நாமத்தை அறிந்திருக்கிற உங்களே உண்மையில் நம்பிக்கையாக இருப்பார். அதனாலே அன்பானவர்களே, எப்பொழுதும் நீங்கள் தேவனை தேடுங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அவனை பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க, அவனை துதிங்க, முழு இருதயத்தோடு அவர் துதிங்க. அதே பாருங்கள், சங்கீதம் 42:1-2 நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் தேவனை துதிக்கும் போது முழு இருதயத்தோடும் அவரை தேடுங்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு இருதயத்தோடு அவரை நம்ம தேடணும். ஏதோ நம்ம ஜெபம் பண்ணணுமே, வேத வசனம் வாசிக்கணுமே அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண, முழு இருதயத்தோடு தேவன் தேடணும். தாவீது சொல்கிறார் இல்லையா, ஆண்டவரே, காலையிலவே எழுந்து உங்கள் வாக்குக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி அவர் தேவனோட வார்த்தைக்காக காத்திருப்பாரோ, அதுபோல் நீங்களும் நான் கூட அவரோட வார்த்தை வர விடவே கூடாது. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தால் ஒளே உன் உடையன்னு சொல்லி எப்படி அவர் பிடிவாதமாக பிடித்து கொண்டாரோ, அதுபோல தான் நாம் கூட தேவனை பாதத்தில் காலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அதே போல் யோசுவா 24:15 கூட பாருங்கள். நீங்கள் தேவனை துதிக்கும்போது மன திரும்புதலோடு அவரை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம துதிக்கும்போது மனதுருகத்தோடு அவர் நம்ம துதிக்கணும், அவர் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அன்பானவர்களே, நம்ம முழு ஹிருதயத்தோடு துதிக்கணும், முழு பலத்தோடு அவரை துதிக்கணும். அவரை நாம் துதிக்கும்போது தேவன் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். தேவன் உங்களோட இருந்து எல்லா காரியங்களும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களோட இருக்கும்போது ஒரு தைரியம் வரும், உங்களை சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். தேவனு கூட எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு நீங்கள் இருப்பீங்க. அது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, தேவன் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். அதுபோல் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, தேவன் துதிக்காமல் இருக்காதீங்க, ஜெபம் பண்ணாமல் இருக்காதீங்க, ஆலயத்துக்கு போகாமல் இருக்காதீங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. யாரும் வராமல் இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே உக்காந்து குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு கூட வந்து ஜெபிப்பாங்க. அதனால் அன்பானவர்களே, நீங்கள் என்ன பண்ணுன்னா, வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக நம்ம வாழணும். அதுக்காக சமாதானமாக இருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, இந்த வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி சுவாமி. இந்த வசனத்துக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, உம்மை தேடுகின்றவர்களை நீர் கைவிடுவதில்லை. அதனாலே உமது நாமத்தை அறிந்தவர்களை உம்மை நம்பி இருப்பார்கள் என்ற அந்த வசனத்துப்படி கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களை தேடுறவர்கள் கர்த்தாவே குறையில்லாதபடி, உங்கள் நம்புறவர்கள் குறையில்லாதபடி ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திர சுவாமி. நீர் செய்து கொடுத்து தகப்பனே, அவங்களுக்கு சமாதான சந்தோஷத்தோடு அவங்க இருக்க தேவனுக்கு கிருபை தாங்க. ஏசையா நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.